ராமாயணத்தை தவறாக சித்தரித்து நாடகம் அரங்கேற்றியதாக கூறி புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறையில் பயின்று வரும் மாணவர் புஷ்பராஜ் சோமானயம் என்ற பெண் விடுதலைக்கான நாடகத்தினை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அனுமதியோடு நடத்தியுள்ளார். இதனிடையே மாணவர் புஷ்பராஜ் அரங்கேற்றிய சோமானயம் என்ற நாடகம் ராமாயணத்திற்கு எதிரானது என பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒரு சில மாணவர் அமைப்பினர் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவர் புஷ்பராஜ் 4 மாதங்கள் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மாணவர் புஷ்பராஜை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியும் மாணவரை உடனடியாக பல்கலைக்கழகத்தில் அனுமதித்து தேர்வுகளை எழுத அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக அமைப்புகள் சார்பில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. சம்பாகோவில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தடுப்புகளை மீறி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர்.